மான்செஸ்டர் யுனைட்டடோட ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ். ரூபன் அமோரிம் தான் மேத்யூஸ் பெர்னாண்டஸ் வந்து மான்செஸ்டர் யுனைட்டட்ல 16 வருஷமா நான் நினைக்கிறேன் ஒரு உருப்படியான ஒரு மிட்டே வாங்கலாம். வணக்கம் யுனைடெட் ரேட் மக்களே. गाइस 100 subscribers. ஓகேங்களா? எவ்வளவு? வாவ் 100 subscribers. மக்களே வீடியோல 100 subscribers நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி. வியூஸ்லாம் பாத்தீங்கன்னா அருமையான வியூஸ். ரொம்ப சந்தோஷம். நீங்க இப்ப இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இது ஒரு மான்செஸ்டர் யுனைட்டட் வீடியோ தான். சோ இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க அனைவருக்கும் 100 பேர் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நீங்க எல்லாமே நாங்க இல்ல, உங்களை நம்பிதான் இந்த சேனல் ஆரம்பிச்சோம். சோ பார்த்தாலே தெரிகிறது. போட்ட வாரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வரவேற்பு. அதுவும் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இப்ப ஆரம்பிச்சு அடுத்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி நம்ம போனோம். உங்க அன்பு எங்களுக்கு என்னைக்குமே வேணும். எங்க இருந்து? ஆல் ஓவர் தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர், எங்க ஊர்ல நீங்க தமிழனா இருந்து பந்துலாட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா தயவு செஞ்சு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் சேனல். இந்த சேனல் மான்செஸ்டர் யுனைட்டட் சேனல். ஆனா ஃபுட்பால் ஃபேன்ஸ்க்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேனலா இருக்கும். நீங்க சாப்பிடுறப்பயோ இல்ல நீங்க போறப்பயோ பாக்குறதுக்கு ஒரு 10 இருந்து 15 நிமிஷம்க்குள்ள வீடியோ செய்ய ட்ரை பண்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைட்டடோட ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ். 2 பிளேயர் செம்ம ஹாட்டா ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பேரை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, மான்செஸ்டர் யுனைட்டட் பாத்தீங்கன்னா நம்ம டொனாலி டீல்ல இருந்து வெளியாயிட்டாங்க. அப்படியே அது என்ன பண்றோம்? ஓகே, டொனாலியை வாங்க மாட்டோம். அதுக்கு பதிலா ஏன்னா அங்க வந்து லூயிஸ் ஹால்னு ஒரு பிளேயர் இருக்காங்கம்மா, ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த பிளேயரை மான்செஸ்டர் யுனைட்டட் வாங்க போது வெறும் ஒரு 57 to 47 மில்லியனுக்குள்ள தான் ட்ரை பண்றாங்க. ஏன்னா அவனுக்கு கோட் பண்ணது 70 மில்லியன் நியூகாசல். 70 மில்லியன். சோ டொனாலியும் அவனையும் ஒன்னா வாங்கினா கஷ்டம் சொல்லிட்டு யுனைட்டட் வந்து பேக் ஆஃப் ஆயிட்டாங்க. யாரு? டொனாலி டீல்ல இருந்து. சோ லூயிஸ் ஹால் गाइस நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லூயிஸ் ஹால் வந்து இங்கிலாந்து பிளேயர். சோ நம்மளுக்கு வந்து செல்சி அகாடமி செல்சி கடக்குது விடு. நம்ம மான்செஸ்டர் யுனைட்டட்ல இங்கிலாந்து பிளேயர்ஸ், அதாவது ஹோம் கிரவுண்ட் பிளேயர்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு, வேற நிறைய பேர் வெளியே வராங்க. ஸோ அதனால லூயிஸ் ஹால் நல்ல ஒரு எடிஷனாக டீமுக்கு இருக்கும் நான் நம்புறேன். ஹோம் கிரவுண்ட் மேல மட்டும் இல்ல, அவனோட கேம் பிளேயும் வாட் பிளேயர் பாருங்க. எடுத்துட்டு பார்சிலோனாவே ஓட விட்டான் நியூகாசல்ல. நேத்து நீங்க F1 ரேஸ் பாத்துருந்தீங்கன்னா லூயிஸ் ஹாமில்டன் பறந்துகிட்டு போனாரு. அந்த மாதிரி லெஃப்ட்ல இருந்து உங்களுக்கு பேக்ல இருந்து ஒருத்தர் பறந்து போனோம்னா நீங்க லூயிஸ் ஹாலை வாங்கலாம். நல்ல பிளேயர். என்ன ஒண்ணு, இப்ப அந்த ரேஸ்ல வந்து செல்சியும் வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. செல்சி வந்தா கண்டிப்பா 80-90 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு போயிருவாங்க. அப்படின்னா பிரச்சனை இல்ல. அப்ப நம்ம ஒரு பீட்டை கொடுத்துட்டு ஓடிடுவோம். நம்ம ஓவர் பிரைஸா வாங்க கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேத்யூஸ் பெர்னாண்டஸ். வாட் a player. गाइस உண்மையில அருமையான பிளேயர். எனக்கு அவனை பாக்குறதுக்கு டெக்லன் ரைஸ் அப்புறம் எலிட் ஆண்டர்சன் இவனெல்லாம் கலந்து ஒரு சின்ன பையனுக்குள்ள ஒரு குட்டி ப்ரூனோன்னு சொல்லலாம். ஆமா, அவர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்பார்ட்டிங்ல இருந்தாரு. ஸ்பார்ட்டிங்ல இருந்து சவுத்ஹாம்ப்டன். ஜேக்கப் பில்காஸ் தெரியும்ல, அதாவது மான்செஸ்டர் யுனைட்டட் ஸ்பார்ட்டிங் டைரக்டரோட ஹெட். அவரு தான் சவுத்ஹாம்ப்டன்ல அவர் சிட்டில இருந்து வேலை செஞ்சு சவுத்ஹாம்ப்டனுக்கு போய் அவன் அங்கதான் வாங்கினாரு. எங்க இருந்து வாங்கினாரு? சவுத்ஹாம்ப்டன்ல இருந்து வாங்கியிருக்காரு. ஓ, ஸ்பார்ட்டிங்ல இருந்து வாங்கியிருக்காரு. ஏன்னா ரூபன் அமோரிம் தான் மேத்யூஸ் பெர்னாண்டஸ் வந்து ஒன்னும் வளரணும், ஒன்னும் வந்து மென்டலி ஸ்டேபிள் ஆகணும் விளாடுறதுல அப்படிலாம் சொல்லி ஒத்துட்டான். É possível é que o Matheus Fernandes poderá sair. கிட்டத்தட்ட மைனோக்கு நடந்த அதே விஷயம். गाइस மைனோ எப்படி விளாடுறான் நீங்க சொல்லுங்க. என்ன விளாட்டு. நான்லாம் ஒரு தடவை அவனோட டெபியூட் சீசன்ல தென்னாக்கில ஊல்ஃபோர்ட் ஒன்னு அடிப்பான வின்னிங் கோல், 4வது கோல் வெட்டிச்சிட்டேன். நம்ம மென்யூ கோல் என்னடா மான்செஸ்டர் பிளேயர் இப்படி இல்லையே, ஒரு சின்ன பையன் விளையாடுறானே. அவனை அப்படியே வளைச்சு அடிக்கிறது. அந்த வயசுல சீசன் ஒரு வின்னர் வேற அடிச்சான். சோ ரூபன் அமோரிம் வேலை எனக்கு வந்து ரொம்ப எனக்கு அவன் மேல ரொம்ப கோவம் இல்ல. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல மைனோ இறக்கி இருக்கலாமே. மைனோ இறக்கி இருந்தா இது எப்பயோ நடந்திருக்குமே. ஆமா. ஓகே, இப்போ என்ன பண்ணி பேச போறோம்னா அடுத்த வீடியோ ரூபன் அமோரிம்னால ஏன் இந்த கிளப்பை, இந்த டீமை, இந்த ஸ்குவாட்டை சக்சஸ்ஃபுல்லா ஆக்க முடியல, கேரிக் வந்து என்ன பண்ணா, ஓகேங்களா? இது வந்து அடுத்த வீடியோ நாங்க செய்யறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஒன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒண்ணு, இப்ப இந்த டிரான்ஸ்ஃபர் நியூஸ் சொன்னோம்ல, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல மறுபடியும் பண்ணிக்கோங்களா? எப்படி 2 அக்கவுண்ட்ல பண்றதா? இல்ல, யாரும் பண்ணலையோ ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு ஒண்ணு, யாரெல்லாம் வந்து இப்ப மான்செஸ்டர் யுனைட்டட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ்ல நாங்க பேசுறோம்ல, ஏதாவது ஒரு பர்டிகுலரா ஒரு பிளேயர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இது எம்யூக்கு செட் ஆகுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பிளேயரை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ மேத்யூஸ் பெர்னாண்டஸ் கதைக்கு வருவோம். ஓகே, மேத்யூஸ் பெர்னாண்டஸ் பாத்தீங்கன்னா சவுத்ஹாம்ப்டன்ல இருந்து வெஸ்ட் ஹாம் போய் வெஸ்ட் ஹாம் ரெலிகேட்டட் ஆச்சு. ஆனா அப்பயுமே பாத்தீங்கன்னா அவனோட வேல்யூ 80 மில்லியனுக்கு போகுது.
ஏன் 80 மில்லியன் சொல்லுங்க. லவ்யாவோட டீலோட ரெக்கார்டே சாம்பியன்ஷிப் ரெக்கார்டே இது உடைக்கும் நம்ம வாங்கினா. ஏன் அது? ஏன்னா வாங்கின சைனிங் வந்து பார்த்தா 35 மில்லியனுக்கு வாங்கியிருக்கானுங்க. ஆனா 15% சவுத்ஹாம்ப்டனுக்கு அவனுங்க திருப்பியும் பே பண்ணணும். ஆமா, அந்த கிளாஸ், அந்த பைபேக் கிளாஸ், அப்புறம் வாங்கினா இத்தனை % போகும் சொல்ல அந்த கிளாஸ்லாம் இருக்கிறதுனால வெஸ்ட் ஹாம்னால வேற வழி இல்லை. பட் மான்செஸ்டர் யுனைடெட் அவ்வளவு காசு பே பண்ண மாட்டோம், இட்ஸ் ரிடிகுலஸ்ன்னு சொல்லிட்டானுங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன் குன்யாவோட இல்லைன்னா மும்பை மோடியில் நடந்துச்சு 62 to 65 மில்லியன். 60 to 65 தான் ஐடியல். இன்னொரு ஒண்ணு மான்செஸ்டர் யுனைடெட் இப்ப சும்மா எந்த பிளேயருக்கு வந்து பீட் பண்றது இல்ல. இந்த கேப் இவ்வளவுதான் பண்ணுவோம், நீங்க எடுத்துக்கன்னா எடுத்துக்கோங்க, இல்லன்னா நாங்க வெளியாயிருவோம். இதான் மான்செஸ்டர் யுனைடெட் இப்ப. சோ இது இந்த அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டார்கெட் பண்ற பேருங்களும் பாத்தீங்கன்னா நல்ல பேரா இருக்கு. முக்கியமா இப்ப வேர்ல்ட் கப் சீசன் நடந்திருக்கிறதுனால மொத கேம்லயே பிரேசில ஓட விட்ட நம்ம ஒரு பிளேயர் அபவுடி ஐயோ from Morocco. Lille player. அதாவது அவர் வந்து பிரான்ஸ் பிளேயரு. ஒரு மாசம் முன்னுக்கு தான் நேஷனாலிட்டி வந்து கேட்டு மாத்தி வேர்ல்ட் கப்ல வந்து பிரான்ஸ் பிளேயர் இல்ல மைக்ரேட் பண்ணி but he always wanted to select Morocco. Morocco தான் ரிப்ரசன்ட் பண்ணி இருக்க போறேன் அந்த ஒரு இதுனால தான் இப்ப விளையாடுறான். நம்ம லமின் யாமால மொரோக்கோ உங்களுக்கு தெரியுமா? யமீன் யாமாலே. அப்ப எல்லாரும் ஸ்லிப்பர் செல் மாதிரி வேற கண்ட்ரில விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. பிரான்ஸ் டீமே அப்படிதானே, முக்காவாசி அப்படித்தானே. பிரான்ஸ் பிடிக்கிற என்ன காரணம் சொல்லிட்டு போறாங்க நம்மள. இல்ல அது மைக்ரேட் பண்ணி அவங்க டிசிஷன் எந்தெந்த நாட்டுக்கு ரிப்ரசன்ட். அன்னைக்கு பாத்தீங்கன்னா டூவேயும் இவோரி காஸ்ட்ல அவன் அண்ணனும் ஒரே 2 டூவே இருந்தாங்க. இவோரி காஸ்ட்ல டுவே ஸ்கோப் பண்ணா இந்த டிசைன் டுவே வந்து பிரான்ஸ் டீம்ல பெஞ்ச்ல உட்கார்ந்திருந்தான். குடும்பத்துக்குள்ளே வேற நாடு. இது ஏற்கனவே நடந்துருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு டீம் கூட இருந்துச்சு, ஹெர்னாண்டியோ ஹெர்னாண்டஸ். அப்புறம் அந்த ஹெர்னாண்டஸ்லாம் வேற டீம் ரிப்ரசன்ட் பண்ணுவானுங்க. சோ இங்க கைஸ் பாத்தீங்கன்னா இந்த அபவுடி பிளேயர் பாத்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட் 3 மாசம் முன்னுக்கே ட்ராக் பண்ணி லாஸ்ட் 18 மந்த்ஸா ஸ்கவுட்டிங் அனுப்பிக்கிட்டு இருக்கானுங்க லில்லே கேம்க்கு. யாருக்காக? அபவுடிக்காக. ஏன்னா இது ஒரு வந்து உண்மையாவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர். நிறைய பேர் ஃபேன்ஸ்லயே சொல்றாங்க என்னன்னா மைனோவும் அபவுடியும் ஒரே டீம்ல இருந்தா அதுக்கு பேர் தான் சீட் கோட்னு. ஏன்னா பால் கண்ட்ரோல் அப்படி இருக்கும். சோ இந்த மாதிரி பிளேயர் தான் நம்மளுக்கு வேணும். பந்து காலே எடுத்துட்டு போறது. இப்ப லெட்ஸ் சே மைனோ ஒரு வேளை இன்ஜெட்டோ இல்லைன்னா நாட் அவைலபிளோ நம்ம அபவுடி போடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேத்யூஸ் பெர்னாண்டஸ் ஈடர்சனை வாங்கியிருக்கானுங்க. மான்செஸ்டர் யுனைடெட்ல 16 வருஷமா நான் நினைக்கிறேன் ஒரு உருப்படியான ஒரு மிட்டே வாங்கல. ஆமா, சும்மா ஏதாவது வாங்கணும்னு வாங்குறது. ஃப்ரெட் வாங்கணும். ஆமா, அதுக்கப்புறம் தொமினி வந்து அகாடமில இருந்து வந்தான். ஸ்னைடர்லின்னு ஒரு பிளேயர் வாங்குனாங்க. அதெல்லாம் அப்ப அதான் சொல்றேன் 16 வருஷமா உருப்படியா ஃபெர்கசன் இருந்தப்பே நடுவுல உருப்படியா இல்ல கேரிக்கு தான் இருந்தான். கேரிக்கு நம்ம வந்து பிளேயர்ல என்ன ஸ்கோல்ஸே திருப்பி ரிட்டையர்மென்ட்ல இருந்து வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? 22 15 22 சிட்டி கூட வந்து வின்னிங் கோல். गाइस இன்னொன்னு மிட்ட டிஃபெண்டர் எடுத்து மிட்டா போட்டுலான்றானுங்க. அதான் பண்ணுவானுங்க. 8 டிஃபெண்டர் வச்சு ஆர்சனலே நம்ம தூக்கி இருக்கோம். இதெல்லாம் சரித்திரம் பேசணும். சோ இந்த மாதிரி மக்கள் ஆமா இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் நம்மளுக்கு தேவை. அதனால தான் நான் சொல்றேன். முக்கியமா மான்செஸ்டர் யுனைடெட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பேசுறானுங்க. பட் வெரி பர்டிகுலரா இந்த 2-3 பிளேயர் கூட தான் ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. எலியட் ஆண்டர்சனை மறந்துடுங்க கைஸ். அதுக்கு பதிலா நம்ம அலெக்ஸ் ஸ்காட் உள்ள போட்டுருவோம். பார்னமவுட் பிளேயர் அலெக்ஸ் ஸ்காட். வாட் a பிளேயர். இப்ப இதான் மெயின். இப்ப வந்து மான்செஸ்டர் யுனைடெட் 3 மிட் வாங்க போதா? இடர்சனை வாங்கிட்டானுங்களா? மேத்யூஸ் பெர்னாண்டஸ் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தான். ஏன்னா ரியல் மேட்ரிட் வேணாம், PSG இந்த MU தான் வேணும். ஏன்னா ப்ரூனோ அவனோட ஐடல் பாத்தீங்கன்னா ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஸ்பாட்டிங்ல இருந்து அவனா பார்த்து வளர்ந்தேன்னு சொன்னா 3வது மிட் தான் இப்ப வந்து கேள்விக்குறி. இப்ப என்ன நடக்க போகுது? அலெக்ஸ் ஸ்காட் யாரு பாத்தீங்கன்னா பார்னமவுட் பிளேயர். அன்னைக்கே சொல்லியிருந்தோம் அவரு willing to open to join மான்செஸ்டர் யுனைடெட். ஆனா என்ன நடக்க போகுது? லிவர்பூல் கோச் யாரு இப்ப? இரவுலா தான் அந்த பிளேயரை உருவாக்கி விட்டவன். ஏன்னா அவருக்கு வந்து இன்ஜரி ப்ராப்ளம் லைட்டா இருக்கு. பட் லாஸ்ட் சீசன் இல்ல ஃபிட், லாஸ்ட் சீசன் செம்ம ஃபிட். சோ பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஐ ஹோப். நீங்க யாரு வரலாம்னு நினைக்கிறீங்க? அவார்டியா இல்லனா அலெக்ஸ் ஸ்காட்? அவார்டி வந்து 50 மில்லியன் 45 to 50 மில்லியன் தள்ளி. இப்ப வேர்ல்ட் கப் முடிச்சிட்டோம், வேலை ஏற வாய்ப்பு இருக்கு. இப்ப முடியாது, ஏன்னா ரிலீஸ் கிளாஸ் ஒண்ணுல புது கான்ட்ராக்ட் சைன் பண்ணாதான் வேலை ஏறும். ஒருவேளை இல்லையே சைன் கான்ட்ராக்ட் பண்ணி 1 வருஷம் வச்சு வித்தாலும் விற்கலாம், இல்லைன்னா ஜனவரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோலயும் விற்கலாம் ஒரு 70 80 100 மில்லியனுக்கு. சோ வேர்ல்ட் கப் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஒன்னும் பெரிய கேம் நம்ம அண்ணன் கேம்லாம் இல்ல. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி பார்க்க போனா வேர்ல்ட் கப்பே ஆரம்பிக்க போகுது. ஆமா. சோ இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா மான்செஸ்டர் நல்ல பேரு, நல்ல ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் இருக்கு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஸ்டீவ் ஹாலண்ட் தெரியுமான்னு தெரியல. அவரை பத்தி பேசணும்னா அடுத்த வீடியோல பேசுவோம். மைக்கேல் கேரிக் பத்தி. சோ இதெல்லாம் வந்து நாங்க அடுத்த வீடியோல பேச போறோம். மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ்
ரொம்ப சந்தோஷம். முக்கியமா தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்டுல இருந்து வேற ஊருக்கு போய் மைக்ரேட் பண்ணி NRI இருக்கிற மக்கள், தமிழ் பேசுற மக்கள், அமெரிக்கால இருக்கலாம், யூகேல இருக்கலாம், கனடா, அப்புறம் பிரான்ஸ், எங்க எல்லா இடத்துலயும் உலகத்தில் எல்லா இடத்துலயும் கொடி கட்டி பரப்பான் தமிழன். அந்த தமிழன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைட்டட் கவர் பண்ணுவோம். எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ்னாலே பிடிக்கும். ஓகேங்களா, ஃபேபிரிசியோ ரொமானோ என்னமோ என் அண்ணன் மாதிரி நான் அவனோட நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். டேவிட் ஆர்ன்ஸ்டைன் நியூஸ்லாம் ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு வேற கிளப், லிவர்பூலோ சரி, ஆர்சனல்லாம் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. லிவர்பூல் பிளேயர் பத்தி தெரியணுமா, இல்லைன்னா ரியல் மேட்ரிட் பாத்தீங்கன்னா நிறைய சைனிங் பண்ணிருக்கானுங்க. குக்குரேலா, டம்ஃப்ரீஸ், அப்புறம் கொனாத்தே வாங்கின பிளேயர்ஸ் மாத்தணும்னு சொன்னதுக்கே வாங்கின மாதிரி வாங்கியிருக்காங்க. ஆமா, ஆனா என்ன பாத்தீங்கன்னா அந்த 5 பிளேயருக்கு 250 மில்லியன் சம்பளம் ஒரு வருஷம். சோ ஒரு என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு நல்ல டைம்ல தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை பாத்துக்கணும். நல்ல பிளேயரா சைன், குவாலிட்டி பிளேயரா மான்செஸ்டர் யுனைட்டட் சைன் பண்ணி UCL போட்டி போடணும் கைஸ். ஒண்ணே எக்ஸ்பெக்ட் பண்றேன், என்னன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இது பெஸ்ட் சரவடியான சம்மரா இருக்க போகுது மான்செஸ்டர் யுனைட்டட்க்கு. நிறைய அவுட்கோயிங்ஸ் பத்தி பேசிட்டோம், இன்கமிங்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் சைன் பண்ணி நல்லா தான் நடந்து மான்செஸ்டர் யுனைட்டட் அடுத்த வருஷம் லீக் அடிக்காட்டியும் பரவாயில்ல, UCL போய் ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா நம்ம கிட்ட இதான் நம்ம டைம். எஸ், எல்லாம் பில்ட் பண்ணி நல்லா கொண்டு போனோம். ஏன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா முந்தின வருஷம் 15ஆவதா முடிச்சு, லாஸ்ட் சீசன் 3ஆவதா முடிக்கிறது வந்து விளையாட்டு இல்ல, அது மான்செஸ்டர் யுனைட்டட்னால தான் பண்ண முடியும். ஆமா, அது இங்க பாக்குறவங்க வேற ஃபுட்பால் கிளப் ஃபேனா இருந்தீங்கன்னா நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம கூட ஸ்பர்ஸ் யூரோப்பா லீக்ல நம்மள தோக்கடிச்சாங்க. போன சீசன் பாத்தீங்கன்னா திருப்பி 16வது தான் போய் முடிச்சாங்க. ஆமா, சோ இட்ஸ் நாட் ஈஸி. எஸ், சோ ஐ ஹோப் எவ்ரிதிங் வில் கோ வெல். கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு அனுப்பி விடுங்க. இந்த சேனல் பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ, இந்த வீடியோ செய்யுங்க, அந்த வீடியோ செய்யுங்கன்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க எல்லா கமெண்ட்டும் பார்ப்போம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அடுத்து நாம சொல்லியிருந்தோம்ல ரூபன் அமோரிம் அண்ட் மைக்கேல் கேரிக் பத்தி பேசலான்னு, கண்டிப்பா செஞ்சு ஆகணும். ஏன்னா பேசுறதுக்கு நிறைய இருக்கு. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஆமா, ஓகே, நண்பர்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரைட் गाइस, சைனிங் ஆஃப் फ्रॉम JJ பாலா, யுனைட்டட் ரெட் JJ.